இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினில் முர்சலீன் வ ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான ரமதான் மாதத்திலே கண்ணியமான பத்ருடைய இரவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய தராவிகளை கபூல் செய்வானாக. இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு திருப்பு முனை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக முக்கியமான ஒரு தினம் ரமலான் 17. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 2வது வருடம் நோன்பு கடமையானது. அந்த நோன்புடைய நிலையில் அல்லாஹு தாலா எதிரிகளை சந்திக்க வைத்து முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழங்கினான் இந்த பத்ருடைய தினத்தில். அருமையான சகோதர பெருமக்களே, பத்ரு சஹாபாக்களுக்கு நாம் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுக்க பத்ரு தினத்திலே பத்ரு சஹாபாக்களுக்காண்டி யாசின் ஓதி துவா செய்யப்படுகிறது. அவர்கள் யார்? நம்முடைய தாய் தகப்பனா? நம்முடைய முன்னாள் வழித்தோன்றல்களா? எதற்காக நம்ம அவருக்காண்டி துவா செய்கிறோம்? என்ன தேவை இருக்கிறது? இந்த கேள்வி எழுப்பினால் அருமையான சகோதர பெருமக்களே, நாம் அவர்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் நம்மளால் முடிந்த குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி அவர்களுக்காண்டி துவா செய்வது. ஒரு கால் அவர்கள் அன்று போருக்கு தயாராகவில்லை என்றால், அவர்கள் அன்று எப்படி அந்த யூதர்கள் ஹஸரத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபகாத்தில் அன்ஹும், நீயும் உம்முடைய ரப்பும் சென்று சண்டையிடுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதுன் என்று சொன்னார்களே, அதுபோன்று ரசூலுல்லாவை பார்த்து சொல்லியிருந்தால் நாங்கள் போருக்கெல்லாம் வர முடியாது, அது எங்களுடைய வேலையும் இல்லை என்பதாக பின்வாங்கி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உலகத்துடைய நிலையே மாறி இருக்கும். ரசூலுல்லாஹவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹும்ம இன் துஹலிக் ஹாதில் இசாபா, இந்த சிறிய படையை நீ அழித்து விட்டால், இன்றைய தினம் உண்மையில் தவக்கல் வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் போருக்காக வேண்டி வரல, வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், எதிர்பாராத விதமாக எங்களை விட 3 மடங்கு அதிகமான ஆட்களோடு அபுஜஹல் மலைக்கு பின்னால் இருக்கிறான், நாங்கள் போரை எதிர்பார்த்து வரலை, ஆனால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் பேரில் போர் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த நாள் இந்த சிறிய படை அழிக்கப்பட்டு விட்டால், நீ அழித்து விட்டால், இன் துஹலிக், நீ அழித்து விட்டால், ஃபலா துஅபத் அபதா, இதற்கு பிறகு நீ வணங்கப்பட மாட்டாய். அதாவது உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் பூமியில் யாரும் கிடையாது, அதனால் இந்த கூட்டத்திற்கு வெற்றியை கொடு என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். எப்படி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படும் பொழுது ஹஸரத் இப்ராஹிம் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய நபர் உலகத்தில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இன்னைக்கு இன்னைய டேட்டில் இந்த முழு துனியாவில் உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய நபர் என்னை தவிர யாரும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு உதவி செய்யக்கூடிய நபர் உன்னை தவிர யாரும் கிடையாது. துனியாவில் உன்னை வணங்கக்கூடிய நபர் நான் மட்டும்தான். என்னை அழைச்சிட்டா இன்னும் வேறு இப்ராஹிம் இஸ்மாயில் இருக்கிறாங்கன்னா பரவாயில்லை, அப்படி கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு உதவி செய்பவர்கள் உன்னை தவிர யாருக்கும் கிடையாது. ஒரு கால் இன்னைக்கு நான் அழிஞ்சிட்டேன்னு சொன்னால் இனி உன் பேரை சொல்ல உலகத்தில் யாருமே கிடையாது, அதனால் எனக்கு உதவி செய்யணும் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்தார்களே, கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இன்று இந்த சிறிய படை அழித்து விட்டால், நீ அழித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேணும், இனி உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை, எனவே எங்களுக்கு உதவி செய்யும் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலக்கத் நபியே நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் அன்தும் வஅதில்லா,
நீங்கள் ரொம்பவும் சிறுமைப்பட்டு இருந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு உதவி செய்தோம். அதை நினச்சி பாருங்க இல்லையா? நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நீங்கள் எண்ணிக்கையிலையும் நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க, படைபலத்திலையும் ரொம்ப குறைவாக இருக்கிறீர்கள், அமைப்புகளிலும் நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க, ஆயுதங்களிலும் நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதே போல் அபூஜஹலுடைய படை தோக்குறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வான்தும் அதில்லா, நீங்கள் ஆக கீழே இருந்தீங்க, சிறுமைப்பட்டு இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தான், மலக்குமார்கள் இறக்கி அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை வழங்கினான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அனுப்புகிறான். அன்ஃபால் என்ற சூறாவில் இந்த செய்தி இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பத்ர் சஹாபாக்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இன்றைக்கு நாம் பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அன்று அவர்கள் செய்த அந்த தியாகம். இன்றைக்கு நாம் எல்லாம் அப்துல்லாக்களாக, இப்ராஹிம்களாக, இஸ்மாயில்களாக அல்லாஹ் ஓரிரை கொள்கையில் அமர்ந்து ரப்பை வணங்கி கொண்டு தீனுல் இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அன்று அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய தியாகம். அல்லாஹு தஆலா பத்ர் சஹாபாக்களுக்கு வழங்கிய அந்த சிறப்பை வேறு யாருக்கும் வழங்கலை. ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல வழங்கலை. எந்த சபையிலே பத்ர் சஹாபாக்கள் இருந்தார்களோ அவர்கள்தான் முன்னுரிமை. ஒரு சபையில் பத்ர் சஹாபாக்கள் இருந்தால் அவர்கள் தான் தொலை வைப்பார்கள், அவரை முந்தி யாரும் தொலை வைக்க மாட்டார்கள். ஒரு கூட்டத்தில், பிரயாண கூட்டத்தில் பத்ர் சஹாபாக்கள் யாராவது இருந்தால் அவர்கள்தான் அந்த கூட்டத்துக்கு அமீராக இருப்பார்கள். பத்ர் சஹாபாக்கள் இருக்க இன்னொருவரை ரசூலுல்லாஹ் அமீராக ஆக்க மாட்டார்கள். பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் பேசும் பொழுது ஜிப்ரீல் சொன்னார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், சஹாபாக்களில் பத்ரீன்கள் எப்படி சிறந்தவர்களோ அதே போன்று மலக்குமார்களிலும் பத்ரீன்கள் சிறந்தவர்கள். சஹாபாக்களில் எத்தனை சஹாபாக்கள் வந்தாலும் அந்த 313 சஹாபாக்களுடைய இடத்தை அடைய முடியாது, அவர்கள் சிறந்தவர்கள். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா பத்ருடைய நேரத்தில் 3000 மலக்குமார்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்தான் இல்லையா? அந்த மலக்குமார்களுடைய சிறப்பு வேறு எந்த மலக்கும் கிடையாது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களையும் பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை வழங்கினான் என்பதாக ஜிப்ரீல் வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த போர் சிறப்பு பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் வால்வா சாவா என்ற போர் இல்லையா? அந்த போரில் முஸ்லீம்கள் தோற்று இருந்தால் அவ்வளவுதான், உலகத்தில் இஸ்லாம் மண்ணோட மண்ணாக இருக்கும். அந்த போரில் இஸ்லாமியர்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தால், இஸ்லாமியர்கள் போரில் கலந்து கொள்ளாமல் புறமிதுகிட்டு ஓடி இருந்தால் அன்றோடு இஸ்லாம் இந்த உலகத்தில் மண்ணோட மண்ணாக இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில் சொன்னாங்க, யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த கூட்டம் அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது ஒன்று. இதற்கு மிக முக்கியமான காரணம் இரத்த உறவுகள். போர் என்பது சம்பந்தம் இல்லாத நபர்களோடு சண்டை போடலை, எதிர்த்து வந்த எல்லாமே இரத்த உறவுகள் இல்லையா? இந்த பக்கம் மகன் இருப்பார், எதிரி படையில் தகப்பன் இருப்பார். ரசூலுல்லாஹ்வோட தகப்பன் இருப்பார், எதிரி படையில் மகன் இருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய படையில் முஸ்லீம்கள் அண்ணன் இருப்பார், எதிரி படையில் தம்பி இருப்பார். இது மாதிரி இரத்த உறவுகளுக்கு மத்தியில் நடந்த போர். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது யௌமுல் ஃபுர்கான், பிரித்தறிகின்ற போர் நாள் என்பதாக சொல்வான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிகின்ற நாள். பின்னால் ஒரு சம்பவத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அப்போ பத்ருடைய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் அபூஜஹலுடைய படையில் இருந்தவர், அப்போ முஸ்லீம் இல்லை. ஒரு கட்டத்தில் சொன்னார், பத்ருடைய சமயத்தில் 2-3 தடவை என்னுடைய தகப்பனார் என்னுடைய வாளுக்கு கீழே வந்தார். 2-3 தடவை என்னுடைய தகப்பனார் என்னுடைய வாளுக்கு கீழே வந்தார். நான் தகப்பனார் என்பதனால நான் அவரை வெட்டவில்லை என்பதாக அப்துர் ரஹ்மான் சொன்னபோது இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சொன்னார், அந்த சமயத்தில் மகன் அப்பாவை பார்த்து வெட்டல, மகன் சொல்றாரு. இந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த போரில் என்னுடைய வாளுக்கு கீழே அப்துர் ரஹ்மான் வந்திருந்தால் நான் பார்த்திருக்க மாட்டேன், வெட்டி வீசி இருப்பேன் என்பதாக சொன்னார்கள். அதாவது மார்க்கம் என்று வந்தால் அனைத்தையும் துறக்குகின்ற ஒரு மனநிலை சஹாபாக்களிடத்தில் மிகைத்திருந்தது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த போரை அதிகம் சிலாகித்து பேசுகிறான். பத்ர் சஹாபாக்களுக்கான சிறப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. கிதாபுகள் எழுதுவார்கள், ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு சஹாபாக்களில் சிறந்தவர்கள் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 சஹாபாக்கள். இந்த 10 சஹாபாக்களுக்கு அடுத்த இடத்துல பத்ர் சஹாபாக்கள். இந்த 10 பேருமே பத்ரில் கலந்து கொண்டவர்கள் தான். இதற்கு அடுத்த இடத்துல பத்ர் சஹாபாக்கள். பத்ருடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சஹாபிக்கும் வழங்கவில்லை. காரணம், அந்த 313 பேர்கள் தான் இஸ்லாத்துடைய அதாவது தூண்கள். அவர்கள் இல்லை என்றால், அஸ்திவாரங்கள் அவர்கள் இல்லை என்றால் உலகத்தில் இஸ்லாம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும் என்பதனால ரசூலுல்லாஹ் எல்லா கட்டங்களிலுமே அவர்களை முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ற அந்த ஒரு நன்றி கடனாகத்தான் ஒவ்வொரு பள்ளியிலும்
அவர்களுக்காக வேண்டி யாசின் துவா செய்யப்படுகிறது. நம்ம அவர்களுக்காண்டி அதிகமாக துவா செய்வோம். ஒரு யாசின் ஓதி கலைஞ்சிட்டோம் என்று இல்லாமல் உங்களால் முடிந்தளவு உங்களால் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ, குர்ஆன் ஓதுவதாகவோ அல்லது சதக்காக்கள் செய்வதாகவோ செய்து அவர்களுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.